இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 32 நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இது இந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு புரியுதா? அது என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் எப்படி சொல்லித்தராருன்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும், அப்போ நான் நம்முடைய சத்தியத்தில் நடப்பேன். கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் அப்படின்னு என்னது, சத்தியத்தில் நடப்பேன். இருதயத்தை விசாலமாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விசாலமாக்கும் போது அப்படின்னா, இருதயம் குறுகின இருதயமாக இருக்கும். சில பேருடைய இருதயங்களை பாருங்கள், ரொம்ப குறுகின இருதயம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மனசு வராது. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகத்தோடு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி, இது எப்படி அப்படிம்பாங்க. நம்ப மாட்டாங்க. ஆண்டோடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப மாட்டாங்க. ஆண்டவரையே நம்ப மாட்டாங்க. எல்லாம் ஒரு குறுகின மனப்பான்மையோட, குறுகின எண்ணத்தோடு இருப்பாங்க. கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. ஐயோ குறைஞ்சிருமே, கொடுத்தா குறைஞ்சிருமே அப்படின்ட்டு. ஆனால் இருதயம் விசாலமாகும்போது அப்படின்னா, விசாலமாக்குறதுனா எப்படின்னா, நம்முடைய இருதயத்திலேருந்து நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், கொடுக்கணுங்கிற வாஞ்சை, ஆண்டவரை பற்றி அறியணுங்கிற வாஞ்சை, அப்புறம் நம்ம உதவி செய்யணுங்கிற வாஞ்சை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விசாலம். இந்த இருதயத்தை விசாலமாக்கும்போது அப்படின்னா, என்னுடைய இருதயத்தை நான் விசாலமாக்கும்போது உன்னுடைய சத்தியத்தில் நான் நடப்பேன், என்னுடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் அப்படின்னா, இப்போ இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இருதயத்தில் இரக்கம் இருந்தால் தான் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் யாருக்காவது இரக்கம் கட்டும்போது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்தோம்னா, அது சில நேரங்கள் நமக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் அந்த உதவியை வேறு இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிடைக்கும்படியாக பண்ணுவார். எங்கேயாவது நம்ம பிள்ளைங்க போயிருப்பாங்க பார்த்தீங்களா, படிப்பு சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக. அப்போ அவங்களுக்கு அனுகூலமான வழிகளை அங்கே திறந்து கொடுப்பாரு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இது அப்படின்னு நினைப்போம். இது காரணம் என்னென்னா, நம்முடைய இருதயம் அங்கே விசாலமாகும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை வாய்க்க பண்ணுகிற தகப்பன். அப்போ நான் கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் அப்படின்னா, சத்தியத்தில் நடப்பேன். நம்ம சத்தியத்தில் நடக்கணும், ஆண்டோடைய வார்த்தையில் நடக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல விசாலமான இருதயம் இருந்தால் தான் நடக்க முடியும். அவருடைய வார்த்தைகள் மேலே பற்று வைக்க முடியும், அவர் வார்த்தைகளை விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசம் எப்படி வரும்னா, அந்த விசாலமான இருதயத்தில் தான் வரும். நம்ம இருதயத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், கொடுக்கணுங்கிற எண்ணம், மற்றவங்களுக்காக உதவணுங்கிற எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்போது அதில் நம் ஆண்டோடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம்னு அர்த்தம். ஆண்டு சொல்லியிருக்காரு, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்மை நாமே எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தரையும் நேசிக்க வேண்டும். அது எப்போ கிடைக்கும்னா, நம்முடைய இருதயம் விசாலமாகும் போது தான் அந்த சத்தியத்தில் நடக்க முடியும். அதுதான் இந்த